அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம நவராத்திரியின் 8வது தேவி யாருன்னு பார்க்கலாமா? அதற்கு முன்னுக்கு நம்மளோட ஆதிரு கிராஃப்ட் அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவராத்திரியின் 8ஆம் தேவி மகா கௌரி. இவங்களோட பெயர் அர்த்தம் என்னன்னு பார்த்தலாமா? மகா கௌரி என்றால் மிகவும் வெண்மையான, சுத்தமான என்று பொருள். அவர் பால் போன்ற வெண்மையில் ஒளிர்வதால் இப்பெயர் வந்தது. இவங்களோட கதை என்னன்னு பார்ப்போமா? கடின தவம் செய்தபோது பார்வதி தேவியின் உடல் கருமையாக மாறியது. சிவபெருமான் கங்கை நீரை பொழிந்து அவரது கருமை நீங்கி பால் போன்ற வெண்மையான வடிவம் பெற்றார். அந்த வடிவம்தான் மகாகௌரி. இவங்களோட அவதார வடிவம் வாகனம் எருது, நந்தின்னு சொல்லலாம். 4 கைகளில் 2 தாமரை, மற்ற 2இல் அபய, முழுக்க வெள்ளை உடை அணிந்திருப்பார். மகா கௌரி தேவி சுத்தம், புனிதம், நற்சிந்தனை ஆகியவற்றை குறிக்கிறார். அவரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், வாழ்க்கை சுத்தமாகும், நல்ல தொடக்கங்கள் நடக்கும். வழிபாடு பலன்: மனம், உடல் சுத்தமாகும், பழைய கர்மங்கள் நீங்கும், திருமண வாழ்வு மகிழ்ச்சியாகும் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.